ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கப் உளுந்து வச்சு அருமையான சுவையில் ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் இட்லி தோசைன்னு செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம், டின்னராகவும் செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க முடிக்க விரும்பி சாப்பிட சுவையில் அட்டகாசமாக, அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு வெள்ளுளுந்து எடுத்துருக்குறேங்க. இது ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2-3 டைம் தண்ணி விட்டு நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற கப்பாக இருந்தாலும் சரி, எல்லா பொருளும் ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ 2-3 டைம் நல்லா தண்ணி விட்டு கழிஞ்சதுக்கப்புறமா இந்த உளுந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு குறைஞ்சது 2 மணி நேரம் ஊற வச்சு எடுக்கணும். இந்த உளுந்து நல்லா அழுத்தும் போது 2ஆ உடையணும், அந்த அளவுக்கு ஊற வச்சு எடுக்கணுங்க. இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம். ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ எடுத்து லைட்டாக அழுத்தும் போது 2 அப்படியே உடையும். இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். குறைஞ்சது 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். ரொம்ப அதிக நேரம் ஊற வைக்க தேவையில்லை. இப்போ இந்த உளுந்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு ஸ்டெய்னரில் சேர்த்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. தண்ணி சுத்தமாக வடித்து எடுத்துக்கணும். இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், நான் தொட்டு காமிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈரம் இல்லாமல் இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஈரம் இல்லாமல் இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணியை வடித்து எடுத்துக்கணும். அடுத்ததாக ட்ரையான ஒரு மிக்சர் ஜார் வச்சுக்கலாங்க. அதில் நம்ம ஊற வச்சுருந்த உளுந்த பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க. காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் கூடவே நான் ஒரு வரமிளகாயும் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வெறும் பச்சை மிளகாய் மட்டுமே கூட சேர்த்து செய்யலாம், இல்லை வரமிளகாய் மட்டுமே செய்யலாம். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் ஒரு வரமிளகாயும் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து 4ஆக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாதுங்க. சேர்க்காமல் அரைச்சி எடுக்கணும். பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. நான் காமிக்கிற பதத்துக்கு மீடியமாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. மிக்சரில் ஓடலை, அப்படியே இழுக்குது அப்படின்னா மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நான் காமிச்சிருக்க மாதிரி கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் உளுத்தம் பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் உப்பு சேர்க்கலை. இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துட்டு இதில் 3/4 பங்கு அளவுக்கு எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க, இல்லை துருவி வச்சுக்கலாம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட 2 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திங்க 2 சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும். இந்த வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு பெருங்காயத்தூள் சேர்க்கலை. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 3/4 பங்கு தேங்காய் எடுத்து நான் மிக்சர் ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக பொடிச்சு வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கொரகொரப்பாக பொடிச்சும் சேர்த்துக்கலாம், கையில் துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காயம் வந்து சின்ன சின்ன பற்களாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா அந்த சூடில் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாங்க. தேங்காய் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த உளுந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. எடுத்து வடைக்கு எப்படி சின்ன சின்ன பீசஸாக உருட்டி உருட்டி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அங்கங்கே உதுத்து விடணும். ஒரே இடத்துல சேர்க்காம சின்ன சின்ன பீசஸாக எடுத்து அந்தந்த இடத்துல நம்ம பேன் ஏகத்துக்கு அப்படியே உதுத்து விட்டுக்கலாம். ஊற்றி விட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் லோலியா இருக்கட்டுங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தேங்காயோட நல்லா கலந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கலக்கும்போது அப்படியே கட்டி தட்டுப்படும். அந்த கட்டிகள்லாம் உடச்சிட்டு இந்த உளுந்து வந்து ஒரு அரை பங்குக்கு நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த தேங்காய் அதே மாதிரி வெங்காயத்தை கூட நல்லா கலந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்து உதிரியாக வந்துடணும். இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை பங்கு அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட எந்த கப்பில் உளுத்தம் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 2
2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. மெஷரிங் கப்பு வேண்டாம். நீங்க ஏற்கனவே உளுந்து அளந்த அதே கப்ல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் லோல வச்சுட்டே இத நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணுங்க. இந்த உளுந்து பாதி வெந்து இருக்கு இல்லைங்களா? அத நல்லா அப்படியே கரைச்சு விட்டுறணும் இந்த தண்ணீல. ஃப்ளேம் லோல வச்சுட்டு நல்லா இந்த மாரி கைவிடாம 2 நிமிஷம் நல்லா கலந்து எடுத்தீங்கன்னா, நல்லா கரையப்பட்டு வந்துரும். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சு வந்ததுக்கு அப்புறமா, இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உளுந்து அரைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா, இப்ப உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே எந்த உப்பும் சேர்க்கல. இப்போ ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா, இது கூட நம்ம உளுந்து எடுத்த அதே கப்ல 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, வறுக்காத மாவுங்க. கடையில வாங்குன பச்சரிசி மாவு தான் நான் சேர்க்கிறேன். சேர்த்துக்கலாம். நீங்க பச்சரிசி மாவு சேர்க்கும்போது, அந்த உளுந்துல வந்து கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. நல்லா கரைச்சு விட்டுறணும். அந்த தண்ணீல நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தான் அரிசி மாவு சேர்க்கணும். இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்பியும் அது இதுவும் சேர்ந்து நல்லா கட்டி ஆயிரும். அதனால கட்டி இல்லாம நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம நான் காமிக்கிற மாரி கலந்துட்டே வந்தீங்கன்னா, நல்லா வெந்து பேன்ல ஒட்டாம அப்படியே திரண்டு வருங்க. இப்ப வந்து நான் நான்ஸ்டிக் பேன் வச்சிருக்கேன். அதனால இந்த மாரி உங்களுக்கு நல்லா ஒட்டாம திரண்டு வருது. நீங்க இரும்பு கடாயோ, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமோ வச்சு கலர்ற மாரி இருந்தா, ஒட்டாம வரக்கு அடியில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நான் நல்லா கைவிடாம கலந்து எடுத்திருக்கேன். இப்ப பேன்ல ஒட்டாம நல்லா அப்படியே திரண்டு வருது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து திரண்டு வந்துரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு, இது கொஞ்சம் கூட சூடு இல்லாம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா சூடாறி கை பொறுக்கிற சூடு இருக்கு. கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நம்ம உருண்டைகளா பிடிச்சு எடுத்துக்கலாம். கையில கொஞ்சம் எண்ணெயோ, இல்ல நெய்யோ தடவிட்டு, நான் காமிக்கிற மாரி உருண்டைகளாவோ, இல்ல கொழக்கட்டை ஷேப்ல நீங்க பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம உருண்டைகளாவும், கொழக்கட்டை ஷேப்பாவும் பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இட்லி தோசைக்கு பதிலா வாரத்துல 2 நாள், 3 நாள் இந்த உளுந்து கொழுக்கட்டைய செஞ்சு குடுத்து பாருங்க. சுவை மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்குங்க. இப்ப எல்லா மாவையும் நான் வந்து கொழுக்கட்டை ஷேப்லயும், உருண்டை ஷேப்லயும் பிடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, இட்லி தட்டத்துல நம்ம பிடிச்சு வச்சிருந்த கொழுக்கட்டை எல்லாமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குறைஞ்சது ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உளுந்து நல்லா வெந்து நடுவுல அந்த கொல கொலன்னு இல்லாம உதிரி உதிரியா வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். குறைஞ்ச ஒரு 15 நிமிஷம் வேகணும். 15 நிமிஷம் கழிச்சுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, சூப்பரான, சுவையான, ஆரோக்கியமான உளுந்து கொழுக்கட்டை ரெடியா இருக்கும். கையில தொட்டு பார்த்தீங்கன்னா, ஒட்டாம நல்லா வெந்து வந்துருக்கணுங்க. அதே மாரி 2ஆ உடைக்கும்போது கொல கொலன்னு இல்லாம நல்லா அப்படியே உடப்பட்டு வரும். அதான் நம்ம கரெக்டான பக்குவம். இது நீங்க கார சட்னி, தேங்காய் சட்னி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஆரோக்கியமான, சுவையான உளுந்து கொழுக்கட்டை ரெசிபி உங்க வீட்டு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்கும் செஞ்சு குடுத்து பாருங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ்கள சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.